அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னோட 15வது வகுப்புக்கான பதிவு. இதில் நம்ம அல்லாவை பற்றி அறிய போகிறோம். அல்லாவை அல்லாஹ் என்பவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய பண்புகள் என்ன என்பதை நம்ம அறிஞ்சிக்கிட்டோன்னா இறையச்சம் தக்வா உடையவர்களாக நாம் மாறுறதுக்கு இந்த பண்புகள் நம்மளுக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குரான்லேயே சொல்கிறான். அல்லாவை பற்றி அறியணுன்னா அதுக்கு பல வகைகள் இருக்குது. அதில் என்னென்னா அல்லாவுடைய படைப்புகளை சிந்திப்பது. ரெண்டாவது, குரானில் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவது, அல்லாவுடைய கட்டளைகள் மற்றும் தண்டனைகள். அப்புறம் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கக்கூடிய நன்மைகள் நற்கூலிகள் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. மற்றும் இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னா மறுமையோட நன்மை தீமைகள் பற்றிய நம்பிக்கை. இது எல்லாமே நம்ம இறை நம்பிக்கை வளர்க்குறதுக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாவை அறிகிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு வழியாக நம்மளுக்கு உதவும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம பார்க்குறோம். அல்லாவை அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிற வழிகள்லையே மிக முக்கியமான ஒரு இது என்னென்னு பார்த்தோன்னா அல்லாவுடைய பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக அல்லாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அல்லாஹ் தன்னுடைய அழகிய பெயர்கள் மூலம் அவன் அறிமுகப்படுத்துகிறான். ஹுஸ்னா என்ற வார்த்தை இதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தான். ஹுஸ்னானா சாதாரண அழகில் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு மீனிங் வருது. அதீதமான உச்சமான ஒப்பில்லாத அழகு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் அல்லாவே தனக்கு அழகிய பெயர்கள் இருக்குதுன்னு சொல்லி குரானில் பல இடங்களில் பல வசனங்களில் சொல்லியிருக்கான். அதில் நம்ம இப்போ 1-2 வசனங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 20வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹூ லா இலாஹ இல்லா ஹுவ லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொன்று 17வது அத்தியாயம் 110வது வசனத்தில் பார்ப்போம். ஹுலிது உல்லாஹ அவிதுர் ரஹ்மான ஐயாமன் ததுவு ஃபலஹு அஸ்மாவுல் உஸ்னா வலா தஜ்ஹர் பிசலாத்திக்கு வலா துஹாஃபித்து பிஹா வபுதகி பைன தாலிக சபிலன். அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள், நீங்கள் எப்படி அழைத்த போதும் அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன என்று முகமதே கூறுவீராக. உமது பிரார்த்தனையை சப்தமிட்டு செய்யாதீர், மெதுவாகவும் செய்யாதீர், இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட வழியை தேடுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துலேயும் அல்லான்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி ரஹ்மான்னு கூப்பிடுங்க, என்னுடைய அழகிய பெயர்கள் எப்படி இருக்கோ அதை வச்சு கூப்பிடுங்க, அதன் மூலமாக நீங்கள் என்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க அந்த அழகிய பெயர்கள் மூலமாக அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்கிறான். அடுத்ததாக இன்னொரு வசனம் பார்த்தோம்னா 7வது அத்தியாயம் 180வது வசனத்தில், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா வ அதுவு பிஹா வதருல் லதீன இல்ஹிதூன ஃபி அஸ்மாயிஹி சயுஜௌன மா கானு யாமலூன். அல்லாவுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன, அவற்றின் மூலமே அவனிடம் பிரார்த்தியுங்கள், அவனது பெயர்களில் திருத்து கோருவரை விட்டு விடுங்கள், அவர்கள் செய்து வந்ததற்காக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா என்னுடைய அழகிய பெயர்களை வச்சு செய்யுங்க, அதை திருத்து கூறுவர் இதை அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அடுத்ததாக பார்த்தோன்னா 59வது அத்தியாயம் 24 சூரா ஹஷரில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லாவுல் ஹாலிகுல் பாரியு முசவ்விரு லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா யுசப்பிஹு லஹு மாஃபிஸ் சமாவாத்தி வல்லர்தி வஹுவ அசீசுல் ஹக்கீம். அவனே அல்லாஹ், அவன் படைப்பவன், உருவாக்குபவன், வடிவமைப்பவன், அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனை துதிக்கின்றன, அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அப்படிங்கிறது. அப்படின்னு அல்லாஹ் இந்த மாதிரி பல இடங்களில் அவனுடைய பெயர்களை அவனே சொல்கிறான். எனக்கு அழகிய பெயர்கள் இருக்குது, அதை கொண்டு என்னைய கூப்பிடுங்க, என்கிட்ட துவா செய்யுங்க அந்த பெயர்களை பயன்படுத்தி. இப்போ அந்த பெயர்களை நம்ம கற்கிற மூலமாக
அந்த பெயர்களை கற்று அதன் மூலம் நடப்பதால் நம்ம வந்து இன்னும் அல்லாஹ்கிட்ட நெருங்க முடியும். அல்லாஹ்வுக்கு வந்து இது மிகவும் பிடித்தமான செயல்னு சொல்லி அல்லாஹ் வந்து பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். அடுத்ததாக பார்த்தோன்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள் ப்ளஸ் மனித பெயர்கள். மனித பெயர்கள் வந்து அது வந்து நம்மளா வச்சுக்கிற பெயர்கள். அது வந்து ஒன்றும் பண்பு பெயர்கள் கிடையாது. சும்மா அது வந்து இடுகுறி பெயர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர்கள் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் வந்து பண்பு பெயர்கள். அவனுடைய பண்புகளை குறிக்குது. ஒவ்வொரு பேரும் ஒரு ஒரு பண்பை குறிக்குது. இப்போ வஹாபுன்னு சொன்னால் கொடைவள்ளல். அப்படி தான் அல்லாஹ் வந்து பெரிய கொடைவள்ளலாக இருக்கான். ரஹ்மான்னா பெரிய அருளாளனாக இருக்கான். அப்படிங்கிற ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு இதை குறிக்குது. இதே நம்மளுடைய பேர்கள் வந்து சில பேர் வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்கணும்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. அது ஏன்னா அது வந்து பெற்றோர்கள் வைக்கிற பெயர். அவங்களுடைய பண்புகள் எப்போ தெரியும்? அவங்க வளர்ந்து ஒரு 20 வருஷம் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த பெயர்கள் அவங்களுடைய பண்புகள் தெரியும். அப்போ நம்ம பெயர் வைக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர்கள் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாமே பண்பு பெயர்கள். பண்பு பெயர்கள். அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கும் மனிதனுடைய பண்புகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா அல்லாஹ் வந்து கேட்குறான் அப்படிங்கிறதும் மனுஷனும் கேட்குறான் அப்படிங்கிறதுக்கும் ஒரே வார்த்தையை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் குரானில். ஆனால் அல்லாஹ்வுடைய கேட்டலுக்கும் மனிதனுடைய கேட்டலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் அது நம்ம பக்கத்தில் இருக்கிறதையும் கேட்பான், தூரத்தில் இருக்கிறதையும் கேட்பான், நம்ம மனசுக்குள்ளார நினைக்கிறதையும் கேட்பான். அப்படி அல்லாஹ் வந்து நுணுக்கமாக எல்லாத்தையும் கேட்குறவன் அல்லாஹ். ஆனால் மனிதர்களுக்கு அப்படி கிடையாது. மனிதர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வரைக்கும் தான் அவங்களால சத்தத்தை கேட்க முடியும். ஒரே நேரத்தில் ஒரு இதை மட்டும்தான் அவங்களால கேட்க முடியும். 2 செயல்கள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவங்களால அதை வந்து கவனம் கொடுத்து கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. ஒரே நேரத்திலே வந்து எல்லாருடைய இதையும் கேட்குறான். ஆனால் அல்லாஹ்வுக்கும் அதே வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மனிதர்களுக்கும் அதே வார்த்தை. ஏன்னா நம்ம மொழியில் அல்லாஹ்வுக்கான அந்த கூடுதல் அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு இல்லை. அதனால் அந்த ஒரே வார்த்தையை வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டுறோம். அல்லாஹ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படிங்கிறது மற்ற மதத்தினருடைய கருத்து. அதுவும் இந்து மதக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இஸ்லாத்துடைய கோட்பாடு படி பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது. அல்லாஹ் வந்து அவனுக்குன்னு ஒரு இடத்தை வந்து தேர்வு செஞ்சு அர்ஷு மீது வந்து வானத்தில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை வந்து அவனுக்கு அவன் கண்ணியமானவன். அவன் கண்ணியமான ஒரு இடத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்கான். அதை வந்து குரான்லேயே அல்லாஹ்வே நேரடியாக அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷித்தவா, அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அமர்ந்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே நம்மளுக்கு வந்து குரானில் சொல்லி காட்டுறான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அல்லாஹ் வந்து அர்ஷில் அவனுடைய இருக்கையில் சிம்மாசனத்தில்னு சொல்லுவாங்க. அது கூட தவறான வார்த்தை. சிம்மாசனங்கிறது சிங்கத்தோட இருக்கை. அது வந்து மனிதனை விட மிருகத்துக்கு ஒரு இது கம்மி தான். அதை போய் அந்த வார்த்தையை விட இறையாசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இன்னும் நல்ல பொருத்தமாக இருக்கும். அல்லாஹ் வந்து அவனுக்குடைய ஒரு இதில் வந்து அர்ஷில் வந்து உட்காந்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்துலேருந்து. அவன் வந்து எல்லாத்தையும் அறிகிறவன். அவனுடைய பார்வையால், செவியால், எல்லாத்தையுமே அவனுக்கு தெரியும். ஒரு இலை கீழே விழுந்தா கூட அவனுக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எது மண்ணில் ஒரு சின்ன விதை போய் அதை வந்து எப்படி இதாகுது எல்லாமே அவனுக்கு தெரியும். நம்முடைய வாழ்வு, மரணம், நம்ம நினைக்கிறது எல்லாமே மறைவான விஷயங்கிறது எதுவுமே அல்லாஹ்வுக்கு இல்லை. எல்லாமே அவனுக்கு தெரியும். அதை வந்து அல்லாஹ் வந்து 6வது அத்தியாயம் 59வது வசனத்தில் சொல்கிறான், இந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யாலமுஹா இல்லாஹுவ வயாலமு மாஃபில் பர்ரி வல் பஹரி ஒமா தஷ்ஹுது மின் வரஃபத்தின் இல்லா யாலமுஹா வலா ஜன்னத்தின் ஃபி சுலுமாத்தில் அர்லி வலா ரத்பியும் ஃபிஸ் வலா பாஸிம் இல்லா ஃபி கிதாபின் முபீன். மறைவானவற்றின் திறவுகோல்கள் அவனிடமே உள்ளன. அவனைத் தவிர அதை யாரும் அறிய மாட்டார். அவன் தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அறிவான். ஓர் இலை கீழே விழுந்தாலும் அவன் அதை அறியாமல் இருப்பதில்லை.
பூமியின் இருகளில் உள்ள விதையானாலும் ஈரமானதோ காய்ந்ததோ ஆனாலும் தெளிவான ஏற்றில் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் வந்து இப்படி சொல்கிறான், மறைவானது எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதுவும் எனக்கு தெரியும். அப்படி கடலில் தரையிலும் சரி கடல்லையும் சரி உள்ளவை எல்லாமே எனக்கு தெரியும், மறைவானவை. ஒரு விதை வந்து மண்ணில் அது மறைஞ்சிருந்தாலும் அதுவும் வந்து எனக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அடுத்ததாக பார்த்தோன்னா அல்லாஹ் வந்து மனிதர்கள் செய்கிற பாவத்தினால அல்லாஹ்வுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. மனிதர்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் அதை வந்து அல்லாஹ்வை ஒன்றுமே பாதிக்காது. இதே மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம நல்லவங்களாக ஆகிடுவோம், முத்தன்கீகளாக ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆனாலுமே அல்லாஹ்வுக்கு அதனாலேயும் ஒரு பாதிப்பும் இல்லை. அதே எல்லா மனிதர்களும் சேர்ந்து கெட்டவர்களாக மாறினாலும் அல்லாஹ்வுக்கு வந்து இதனால் ஒரு பாதிப்பும் இருக்காது. அவனுடைய ஆட்சியில் வந்து எந்த குறையும் ஏற்படுத்தாது, அல்லாஹ்வுக்கு எந்த துன்பமும் வராது அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்குறோம் இந்த ஹதீஸ் இந்த இதில். அடுத்தது வந்து அல்லாஹ்வை வந்து உலகத்தில் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வந்து மறுமையில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் தருவான். அதற்காக நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். அதுக்கு நம்ம ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் யாராலையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே சொல்லிட்டான். மூசா நபி வந்து அவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு வந்து உன்னைய காட்டு, எனக்கு உன்னைய பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அவங்க போய் கேட்டோன்னே அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த மலையை பாருங்கள், அதை வந்து நான் காட்சி தரேன், அது வந்து அது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மலைக்கு அல்லாஹ் காட்சி தரான். அந்த மலை வந்து சுக்கு நூறாக நொறுங்கி போயிடுது. உடனே மூசா நபி மூர்ச்சையாக விழுந்துடுறாரு, மயக்கம் அடைஞ்சு. அவர் எழுந்திரிச்சோன்னே ஐயோ நம்ம கேட்கக்கூடாததை தப்பாக கேட்டுட்டோம் போலன்னு சொல்லி பயந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக இருந்தார். அதை பார்க்குறோம். அதே மாதிரி மூசா நபியோட வரலாறுலேயே வந்து இன்னும் அவங்களுடைய சமுதாயத்தவரும் வந்து அந்த இதுக்கு பனு இஸ்ரவேல் சமுதாயம் அவங்களும் வந்து அல்லாஹ்வை எங்களுக்கு காட்டினா தான் நாங்கள் உன்னை நம்புவோம் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். அல்லாஹ் வந்து என்னை நீர் காண முடியாது அப்படின்னு சொல்லி குரான்லேயே 7வது அத்தியாயம் 143வது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்கிறான், வலம்மா ஜாஅ மூசா லிமிகாத்தீன கல்லமஹு ரப்பஹு கால ரப்பி அரினி அந்துர் இலைக்க கால லன் தரானி வலாக்கின்னி ஜுர் இலல் ஜபலி ஃபைனிஸ்தஹர்ர மக்கானஹு ஃபசௌஃப தரானி ஃபலம்மா தஜல்லா ரப்பஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கௌ வஹர்ர மூசா சைஹன் ஃபலம்மா அதாஹல் கால சுப்ஹானக துபுத்து இலைக்க வ அனா அவ்வலுல் முமினீன். நாம் வாக்களித்த இடத்தில் மூசா வந்து அவரிடம் அவரது இறைவன் பேசியபோது, என் இறைவா, உன்னை எனக்கு காட்டுவாயாக, நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு இறைவன், என்னை நீ பார்க்கவே முடியாது, எனினும் அந்த மலையை பார்ப்பீராக, அது அதற்குரிய இடத்தில் நிலையாக இருந்தால் நீ என்னை பார்க்கலாம் என்று கூறினார். அவரது இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்தபோது அதை தூளாக்கினான். மூசா மூர்ச்சித்து விழுந்தார். அவர் தெளிவடைந்த போது, நீ தூயவன், உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன், நம்பிக்கை கொண்டவரில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் எனவும் கூறினார். பாருங்கள், அல்லாஹ் வந்து மூசா நபிக்கே வந்து இப்படி ஒரு இதை வந்து சொல்லியிருக்கான். அப்போ நம்மலாம் பார்க்க முடியுமா? நான் பார்க்கவே முடியாது. மறுமையில் மட்டும்தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அதுக்காக நம்ம வந்து அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ் மறுமையில் உன்னை பார்க்குற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம். அடுத்தது பார்த்தோன்னா மூசா நபியோட அந்த அவங்களும் பனு இஸ்ரவேல்கள் அவங்களும் வந்து இருந்தாது, மூசாவே நீ எங்களுக்கு அல்லாஹ்வை காட்டி தான் ஆகணும், அப்போ தான் நான் உங்களை நம்புவோம் அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் வந்து கோவப்பட்டு அந்த இடத்துலையே வந்து அவங்கள எல்லாத்தையுமே ஒரு இடி முழக்கம் தாக்கி மரணிக்க வச்சிடுறான். அப்புறம் மூசா நபி வந்து அல்லாஹ்கிட்ட கெஞ்சி கூத்தாடி திரும்ப அவங்கள உயிர்ப்பிச்சான் அல்லாஹ் வந்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இன்னொரு அதையும் சொல்லி காட்டுறான் நம்மளுக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும், நம்ம வந்து செயல் வடிவத்தில் கொண்டுட்டு வரணும்.
சும்மா அல்லாஹ்வுடைய பேர்களை அறிஞ்சிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்புகளாக கொண்டுட்டு வரணும். நம்ம வாழ்க்கையில் செயல் வடிவத்தில் கொண்டுட்டு வரணும். அதுக்கு என்னென்ன வழின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் வந்து அதிகமாக நினைவு கூறுறது, திக்ரு செய்கிறது, அவன்கிட்ட வந்து அவனுடைய பண்பு பெயர்களை சொல்லி பாவ மன்னிப்பு தேடுவது, அப்படியெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறத பார்க்குறோம். அல்லாவே வந்து 33வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் வந்து சொல்கிறான், யா ஐயுஹல் லதீன ஆமனுத் குருல்லாஹா திக்ரன் கஷீரன். நம்பிக்கை கொண்டரே அல்லாவை அதிகம் அதிகம் நினையுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தில். அடுத்ததாக பார்த்தோன்னா, அல்லாவுக்கு வந்து அழகிய பெயர்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு இது அல்லாவுக்கு வந்து 99 பெயர்கள் அழகிய பெயர்கள்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு ஹதீஸில் புகாரியில் வருது. ஆனால் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, அல்லாவுக்கு 100 பேர்கள், அல்லாவுக்கு 116 பேர்கள் இருக்குது அப்படிங்கன்னு கருத்துகள் நிறைய இருக்குது. ஆனால் வந்து அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாவுடைய பெயர்களை யார் வந்து மனனம் செஞ்சுக்கிறாங்களோ அவங்கள வந்து சொர்க்கம் போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அந்த பேர்களை மட்டும் நம்ம படிக்காமல் அந்த பண்புகளையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தினோம்னா அது வந்து சொர்க்கத்துக்கு போகிற ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பேர்கள் வந்து இன்னும் கூடுதலாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு துவா இருக்குது. அந்த துவாவை பார்ப்போம் இப்போது. அல்லாஹும்ம இன்னி அபுதுக்க வபுனு அபுதிக்க இப்னு அமதிக்க நாசியத்தி பியதிக்க மாதீம் ஃபி ஹுக்முக்க அதுலுன் ஃபி ஹலாவுக்க அஸ்வலுக்க பி குல்லின் இஸ்மின் ஹுவ லக்க சமைத்தவ பிஹி நப்சக்க அவ் அன்சல் தஹு ஃபி கிதாபிக்க அவ் அல்லம் தஹு அஹதம் மின் ஹல்கிக்க அவிஸ் தஹசர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக்க அன் தஜஅலல் குர்ஆன ரபிய கல்பி வ நூர சதுரி வ ஜிலா ஹுசுனி வ தஹாப ஹம்மி அப்படின்னு சொல்லி இது ஒரு அழகான ஒரு துவா. இது துவா இதுக்கு மீனிங் இப்போ என்ன நம்ம பார்த்தோன்னா, அல்லாவுக்கு வந்து மிக பிடித்தமான பெயர்களில் வந்து ஒன்று அப்துல்லா, அடிமை. அல்லாஹ் வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக பார்த்தா வபுனு அபதிக்கனா உனது ஆண் அடிமையின் மகன் நான், இப்னு அமத்திக்கனா உனது பெண் அடிமையின் மகன் நான் அப்படி நாசியத்தின் பிதி இருக்க எனது முன்னேற்றது உனது கையில் உள்ளது. மாதின் ஃபி ஹுக்முக உனது கட்டளை நிறைவேற்றப்படக்கூடியது. அதுலுன் ஃபி ஹதாவுக்க நீதியானது உனது விதி அப்படின்னு சொல்கிறேன். அஸ்அலுக்கா பி குல்லி இஸ்மின்னா பெயர் உன்னுடைய ஒவ்வொரு பெயரை கொண்டும் ஹுவலக்க சம்மைத்த பிஹி நீ பெயரிட்ட உமக்குரிய பெயர்களை கொண்டு பிஹி நப்சக அவ் அன்சல் தவ் ஃபி கிதாபிக்க நீ குரானில் உனது வேதத்தில் இறக்கிய பெயர்களை கொண்டு அவ் அல்லம் தஹு அஹதன் நீ கற்பித்த உனது பெயர்களை கொண்டு மின் ஹல்கிக்க உனது பண்பு பெயர்களை கொண்டு அவிஸ்தஹசத்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக நீ மறைவாக வைத்துக்கொண்ட உனது பெயர்களை கொண்டும் அப்படின்னு. தஜஅலல் குரான இந்த குரானை வந்து ஆக்கப்பூர்வமாக ஆக்கி கொண்டு ரபிய கல்வி எனது உள்ளத்தில் வந்து அது வந்து வசந்தமாக்கு, நூர சதுரி என் நெஞ்சத்தின் ஒளியாக்கு, வஜிலாக ஹுசுனி எனது கவலைக்கு வந்து அது வந்து ஒரு மருந்தாக ஆக்கு, ஹதாப ஹம்மி எனது வாழ்க்கை வசந்தமாக்கு அப்படின்னு சொல்லி இந்த துவாவில் நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா, அல்லாஹ் உன்னுடைய எல்லா பெயர்களை கொண்டும் உன்னிடம் வந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். நீ இது உனக்கே நீ வச்சுக்கிட்ட பேர், உன் வேதத்தில் நீ இறக்கிய பேர், உனது அடியார்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த பெயர்கள், மறைவான ஞானத்தில் நீ வைத்திருக்கும் பெயர்கள், இவை அனைத்து கொண்டும் உன்னிடையே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு வந்து இந்த துவாவில் வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான். இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, அல்லாஹ் வந்து அவனுக்காகவே தன் சில பெயர்களை ரிசர்வ் பண்ணி மறைச்சி வச்சுருக்கான். அதனால் நம்ம வந்து இத்தனை பெயர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அவனுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அதை கொண்டு அவன்கிட்ட வந்து நம்ம வந்து துவா செய்யணும். இந்த பெயர்களை எல்லாம் நம்ம கற்றுக்கணும். அந்த பண்புகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில்
கடைப்பிடிச்சு நம்ம வாழ்வியலில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து இந்த வகுப்பில் நம்ம முக்கியமாக பார்க்குறதே குரானை பற்றி தான். குரான் நம்ம வாழ்வியலுக்கு எப்படி மாற்றமா அதையும் வந்து இந்த துவாவில் வருது. குரானை வந்து என் உள்ளத்தில் வசந்தமாக இருக்க வை அப்படின்னு சொல்லி, என் நெஞ்சத்தின் ஒளியாக இருக்கணும் குரானு, என் கவலையின் போக்கிடமாக இருக்கணும், என் துக்கங்களின் நீ தீர்வாக இருக்கணும் குரானு. நம்ம வந்து வெளியில் போய் எங்கேயுமே தேடக்கூடாது. இந்த குரானை வந்து நம்ம திறந்தாலே நம்மளுக்கு எல்லா இதுவும் வந்துடணும். எல்லா விதமான இந்த குரானுக்குள்ளார போய் நம்மளுடைய வாழ்க்கை சிக்கல், கவலை, குழப்பம் எல்லாத்துக்குமே தீர்வு வந்து இந்த குரானுக்குள்ளாரே இருக்கணும். அது நம்மளுக்கு கிடைக்கணும். அதுக்கான வழி நம்மளுக்கு தெரியணும். அப்படிங்கிற மாதிரி இந்த துவா வந்து ஒரு அழகான ஒரு துவாவாக இருக்குது. இதை வந்து நம்ம மனனம் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உஸ்தாத் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை மனனம் செஞ்சுக்குவோம். இத்துடன் வந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.